ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயித்துக்கிழமை ஃபுல் வீடியோ பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ புதுசா பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டே வந்துட்டு 7 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. என் வீட்டுக்காருக்கு இன்னைக்கு சண்டே இல்லையா? அதனால லீவ் இருக்கும் அப்படின்னு நானும் நெனச்சேன். பட் ஆனா லீவ் இல்லையாம். அதனால வேலைக்கு எந்திச்சு கிளம்பி போயிட்டாரு. 5 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. நான் ஒரு 5 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு படுத்தேன். பட் ஆனா 7 மணிக்கு தான் எந்திச்சேன். எந்திச்சதுமே எதுலயும் தண்ணி இல்ல. உள்ளும் தண்ணி இல்ல, வெளியவும் தண்ணி இல்ல. எல்லாம் தண்ணி பிடிக்கலான்னு போய் பார்த்தாக்கா, நல்ல தண்ணி வந்து நின்னு போச்சு. சரி விடு நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னடா சமைக்கலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதனாலேயே தம்பி வேறு அழுதுகிட்டே இருந்தானா, சரி அவனை தூக்கி ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே போனால் தம்பி தூக்கிட்டு என்ன மட்டன் வாங்க சொல்லணுமாச்சு. அப்படியே மட்டன் வாங்க சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட விட்டுட்டு தம்பியை நான் கடைக்கு போயிட்டு வரணுமாச்சு. ஏன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே இருந்தில்ல. மறுபடியும் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே தம்பியும் தூக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் அங்கே விட்டுட்டு வந்தாக்கா எனக்கு வேலையாகும்னு பார்த்தாக்கா அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவனையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்ததுமே பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புதினா பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நான் வாங்கிட்டு வந்தாலுமே சரி அந்த குச்சி வந்துட்டு நடலாம் அப்படின்ட்டு நானும் பார்ப்பேன். ஆனால் நட்டு வச்சாலுமே வர மாட்டேங்குது. அதை யூடியூப்லலாம் நட்டு வைக்கிறாங்களோ எவ்வளோ அழகாக வருது இந்த புதினா இது. ஆனால் நான் நட்டால் மட்டும் வர மாட்டேது. அது ஏன்னே தெரியல. அவங்கெல்லாம் எப்படி நடுறாங்களோ நான் எப்படி நடுறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கின்ட்டு புதினா வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா. அது இல்லாமல் அந்த வேரெல்லாம் அப்படியே இருந்துச்சு. நட்டு வச்சா நல்லா வரும் அப்படின்ட்டு நானுமே நட்டேன். நட்டுட்டு உள்ளே ஒருத்தவங்களுக்கு என் பையன் பிடிங்கி கடைச்சிட்டு வந்துட்டான். நானும் அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன் அங்கே சுத்தமாக எதுவுமே இல்லை. சரி விடு அடுத்த டைம் வாங்கும்போது மறுபடியும் நடலாம் அப்படின்ட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். அதுலேயும் காலையில் சின்ன வெங்காயம் வாங்கும்போது கடையில் அந்த ஆயக்கிட்ட நான் புலம்பிட்டேன். இந்த சின்ன வெங்காயம் வாங்கும்போது என்னால் உரிக்க முடியாது, கொஞ்சம் பெரிய காயாக பாருங்கள் அப்படின்ட்டு. இல்லை இந்த காயை எடுத்துகிட்டு போ, பட் உரிக்கும் போது வந்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உரி நல்லாவே தொளி வந்துடும், ஈஸியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சா. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு உரிச்சா அழகாக உரிக்குது. என்னடா இந்த சின்ன டிப்ஸ் கூட எனக்கு தெரியாமல் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருக்குண்ணே. இந்த வெங்காயத்தை கூட புருஷன் அடித்தாலுமே கண்ணில் தண்ணி வராது. ஆனால் இந்த வெங்காயம் தொளிக்கும் போது இருக்கே ஐயோ ரத்த கண்ணீராக வரும் என் கண்ணில். இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. வெங்காயம்லாம் உழிச்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கையோட ஃப்ரை பண்ணிவிட்டு சோம்பு பட்டை அப்புறம் வந்துட்டு என்ன போட்டேன், வேறு கிராம்பு ஒன்று போட்டிருப்பேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டிருப்பேன். வேறு அதிகமாக போடக்கூடாதுல்ல என் வீட்டில். இது ஒரு கண்டிஷன். அதை என்னை பட்டை போடாத, என்னை ஏலக்காய் போடாத, அது போடாத இது போடாத எனக்கு 100 வாட்டி சொல்லுவாங்க. அதுக்கே கடுப்பாக சரி நான் போடுறதே இல்லை அப்படின்ட்டு அந்த கரம் மசாலா ஒன்று வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக போடுவேன். அவ்வளோதான். ஒவ்வொரு நாள் அவர் இல்லாத டைமில் பார்த்துட்டு பட்டை லவங்கம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் குழம்புக்கு. இல்லைன்னா நான் போடவே மாட்டேன். வெங்காயம் எல்லாம் வறுத்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுட்டேன். மட்டன் வேறு பெருசு பெருசாக இருந்துச்சா அதனால் கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு வேறு குழம்புக்கு வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சாந்தை அரைச்சி முடிக்கிறவங்களையும் மட்டன் தாளிக்கலான்ட்டு எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு மட்டன் தாளிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் இந்த சிக்கன் குழம்பு கூட வச்சிடல மாட்டேங்குது. இந்த மட்டன் குழம்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப நேரம் வேகுது. 1 மணி நேரம் ஒவ்வொரு நாள் மட்டன் குழம்பு நான் வச்சப்போ 1 மணி நேரம் வேக வச்சுருக்கேன். அப்பயும் வெந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சு சாப்பிட்ட நாளெல்லாம் இருக்குது. அதனாலே எனக்கு வர மட்டன் குழம்புனாவே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மட்டனை தாளித்து விட்டுட்டேன். தாளிக்கும் போதே நான் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னே போட்டுருவேன். ஏன்னா உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உப்பு போட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக உப்பு சாப்பிட்டார் நிறைய. நான் கொஞ்சம் கம்மி தான். அதனால் மட்டனுக்கு கொஞ்சம் சேர்த்தே உப்பு போட்டுட்டு குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவேன். மட்டன் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குக்கர் வேணுமாச்சு. ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு மட்டன் தனியாக வேக வைக்கலான்ட்டு. அதனால அதில் சாப்பாடு வச்சுருந்தா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு அது தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் கழுவுறதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாதம் ரெடி ஆச்சா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுட்டேன். ஏன்னா குழம்பு வேகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுதுல்ல. அதனால அதுலேயும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்தாக்கா மித்துக்குட்டி அங்கேயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. என்னன்னே தெரியல எனக்கும். நான் டெய்லியுமே கொடுத்தும் பழக்கல. வாரத்துக்கு 1 நாள் தான் கொடுப்பேன். இடையில நான் அதிகமாக செய்ய மாட்டேன். ரொம்ப கேட்டுட்டு இருந்தானா மட்டும் இடையில மட்டும் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி நான் வேறு அன்றைக்கி வெறும் வெஜிடபிள் எது தேவை காய் இது மாதிரி தான் இதை நான் கொடுப்பேன். நான் கண்டி மட்டன் கொடுக்க மாட்டேன் அதிகமாக. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவீங்க மட்டன் கொடுத்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. மட்டன் கொடுத்தா நல்லது தான் எனக்குமே தெரியும். ஆனால் பட்ஜெட் கேட்குறேன்ல. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து செய்யும் போதே பட்ஜெட்டு எகிறது. ஏன்னா வாரத்தில் ஒரு 4000 சம்பளம்னாக்கா 5000 ஆகுது. 1000 எச்சா தான் செலவாகுதா கண்டி கம்மியாக ஆக மாட்டேங்குது. இப்போ இருக்கிற விலைவாசி உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. ஆசை இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக
தெரியாது செலவு. ஆனால் நம்மளாட்ட காசு இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்களுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் காசோட அருமை என்னான்ட்டு. அதனால் ஒவ்வொரு ரூபா நான் செலவு பண்ணும்போது கூட பார்த்து பார்த்து செலவு பண்ணி வைப்பேன். குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருப்போம் குழந்தைங்க விஷயத்தில். குழம்பையுமே கூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் வேகறதுக்கு மட்டனும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அதையுமே வேக வச்சுட்டேன். ரெண்டுமே வந்துட்டு தப்பி விட விடாமல் அழுதுகிட்டே இருந்தான் தூக்கத்துக்கு. அதனால் அவனை தூங்க வைக்கலான்ட்டு தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனான். அவன் போய் தூங்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அதுக்கே டைம் போச்சு சும்மா. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கையில் இருந்தான், கீழே இறங்கவே இல்லை. சரி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். குழம்பு வச்சுன்னா மித்துக்குட்டிக்கு சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு நானுமே அது இதையும் பார்த்துட்டு இருந்தேன் அவனை தூக்கிட்டு. மட்டனும் நல்லாவே வெந்துக்குச்சு. அதுக்கப்புறம் இறக்கும் போது மல்லித்தலை போட்டு இறக்கலான்ட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இறக்கி வைக்கலான்ட்டு ரொம்ப இறக்கி வச்சுட்டு பிரியாணிக்கு தான் குக்கரை வச்சுட்டேன். ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்கிறேன். இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு நாள் கூட செஞ்சதே இல்லை நானுன்ட்டு. இன்னும் எங்கள் அக்கா கூட செஞ்சுருக்காங்க, பட் நான் செஞ்சதே கிடையாது. இந்த வாட்டி எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணுவோம், அது நல்லா இல்லைனாக்கா எப்படி இருக்கும் நம்மளுக்கே. அதுக்கு தான் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாரி வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மல்லித்தலை புதினா தலை போட்டுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்பவுமே கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து போடுவேன். வீட்டில் அரைச்சி வச்சது போடவே மாட்டேன். ஏன்னா வீட்டில் அரைச்சி வைக்க நேரம் இல்லை. பட் இன்னொன்று ஃப்ரிட்ஜ் இல்லை நம்ம வீட்டில். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைக்க மாட்டேன். கடையில் தான் எப்பயுமே வாங்கிட்டு வந்து போடுவேன். வெங்காயம் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் பச்சை மிளகா போடுறது. ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு சில்லி பவுட்ரோட பச்சை மிளகாவோட காரம் தான் சூப்பராக இருக்கும். எந்த பிரியாணிக்குமே அவ்வளோதான், பச்சை மிளகா தான் அதிகமாக போடுவாங்க சில பேர். நானுமே சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு பச்சை மிளகா எல்லாம் போடுவேன். ஆனால் மட்டன் பிரியாணி சுத்தமாக மறந்துட்டேன். சரின்ட்டு சில்லி பவுட்ரு போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சது இருந்துச்சு, அதையுமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி சில்லி பவுட்ரு போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லாவே வேக வச்சுட்டேன். அப்படியே 1/4 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு தயிர் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் விட்டுட்டு ஒரு ஸ்பூனு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டேன். ஆனால் வீட்டு அரிசி தான் போட்டேன். நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்க மாட்டேன், வாங்கலை. நான் வந்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கப்புறம் ஒரே டைம் தான் பாஸ்மதி ரைஸ் வாங்கி பிரியாணி பண்ணோம். அதுக்கப்புறம் எப்பவுமே வாங்கினதே கிடையாது. ஒரு டம்ளர் அரிசி போட்டிருந்தேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லாவே கொதிக்க விட்டு, ஏன்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகணுமா இருந்துச்சு, அதனால் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடலான்ட்டு நல்லாவே கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி நான் ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கிச்சனுக்கு வந்தது. அது மதியம் இப்போ டைம் பார்த்திங்கனாக்கா 12:30 மணி ஆகுது. இன்னுமே வேலை முடியல, கிச்சனில் தான் இன்னும் இருக்கேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலுமே கிச்சனுக்கு போகிறது தான் தெரியுது, ஆனால் வர்றதுக்கு தான் முடிய மாட்டேங்குது. காலையில் போனால் மதியம் தான் ஆகுது. ஒவ்வொரு வாரன்றது ஃபுல்லாகவே கிச்சன்லேயே வேலையாகுது. அது என்ன தான் பண்ணுவோன்னே எனக்கு தெரியாது. அவ்வளோ பெருசாலாம் சமைக்க மாட்டேன். ஏதோ ஒரு 2 சிக்கனு இல்லை மட்டனு மீன் இப்படி தான் ஏதாவது ஒன்று செய்வேன். அதை செய்யறதுக்கு அவ்வளோ லேட் பண்ணுவேன். பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அது விசில் வந்தாக்கா ஆஃப் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்தில் தாளிப்புக்கு வந்துட்டு மட்டன் எப்பவுமே நம்ம மட்டன் குழம்பு வச்சா தாளிப்பில் மட்டன் தனியாக எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி விட்டு தாளிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அழிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை என்னால் செய்ய முடியல. ஆனால் இந்த அடுப்பு வேறு அது என்ன ஆச்சுன்னே தெரியல. எந்த பாத்திரம் வச்சாலும் கரையில தீஞ்சு போகுது. அது இந்த பாத்திரம் கழுவுறதுக்கே என்னால் முடியல. நார்மல் பாத்திரம் கழுவுறதுக்கே என்னால் தேய்ச்சி கழுவுனா கை வலிக்கும். அது வேறு இப்படி கறி படிஞ்சு கிடைக்குது. எப்படி தான் கழுவுத்துன்னே எனக்கு தெரியல. மட்டன் வறுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கல. குழம்புக்கு ஊற்றலான்னு பார்த்தா சரி வேணாம், அதை அப்படியே ஒரு சூப் மாதிரி செஞ்சுக்கலாம், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் அந்த தண்ணி அடுப்பு மேலே ஊற்றி வச்சுட்டு அது ஏற்கனவே மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டிருந்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு, அதெல்லாமே போட்டுட்டு மல்லித்தலை அப்புறம் சீரகம் மிளகு தான் போட்டேன், வேறு எதுவுமே போடல. அது இடித்து போட்டு நல்லாவே கொதிக்க வச்சு இறக்குனேன். சமைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சுது. டைம் பார்த்திங்கனாக்கா 2 மணி ஆகிடுச்சி. பசி வேறு, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. டீ கூட குடிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருந்தேனே. ஏன்னா தம்பி வேறு அதிலே அழுதுகிட்டே இருந்தேன், எதுவுமே பண்ண முடியல. அதனால் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையுமே எடுத்து போட்டு எல்லாமே கழுவி கமுத்திட்டேன். அதுக்கப்புறம் குளிக்கலான்னு பார்த்தேன், எல்லாமே துணி எடுக்கலான்னாக்கா அதுங்களே துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு. இன்னும் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு துணி மடிக்கவே இல்லை, அப்படியே எடுத்துன்னு வந்து
சேர் மேல் போட்டிருந்தேன். அது அப்படியே தான் இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டு, நான் டெய்லி யூஸ் துணி வந்துட்டு கீழே கட்டிலுக்கு அடியில் தான் ஒரு கூடையிலலாம் மடித்து வைப்பேன் தனித்தனியாக. அது புது துணி மட்டும்தான் பீரோவில் இருக்கும். பழைய துணியெல்லாம் வந்துட்டு கட்டிலுக்கு அடியில் தான் வச்சுருப்போம். துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சா, சரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தேன். நான் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னாக்கா, வேம்பாலம் பட்டை எண்ணெய். அது செஞ்சு ஒரு 4 மாதம் கிட்ட ஆச்சு. செஞ்சு வச்சதோட அப்படியே இருக்குது. அரை பாட்டில் தான் தீர்ந்து போயிருக்கு. இன்னும் அப்படியே இருக்குது எண்ணெய். அது எப்போ காலியாகும்னு தெரியல. எண்ணெய் தேய்க்கத்தான் வாரத்தில் ஒரே நாள். எண்ணெய் எப்படி இந்த காலியாகும்ன்ட்டு நானுமே எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதா. தூங்க எஞ்சி தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தலையில் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஞ்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சந்தைக்கு போகலான்ட்டு தான் கிளம்பியாச்சு. வீட்டு விட்டு கிளம்பும்போது 6:30 மணிக்கு மேலே ஆச்சு. நான் சந்தைக்கு போகணுன்ட்டு ஒரு ஆள் போயே ஆகணுன்ட்டு முடிவு எடுத்துச்சு. அதனால் நாங்களுமே கிளம்பி போயிட்டோம். தேவையான காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசி வேறு மதியமே ஊற வச்சுருந்தேன். அது வேறு கழுவி கொடுத்து அனுப்பியிருந்தேன். மாவு அரைச்சிட்டு வர சொல்லி அவரையுமே அரைச்சிட்டு வந்துட்டார். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.